இப்போ சைடு heel digs 1 2 3 4 5. இப்போ பேக் heel digs கொஞ்சம் எப்படி பண்ண வேண்டியிருக்கும் 1 2 3 4 5. செகண்ட் மூவ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹீல் வாக், டோ வாக், ஹீல் அண்ட் டோ வாக் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஹீல் வாக் பாருங்க. திரும்பிக்கிறேன். ஓகே, அடுத்தது டோ வாக். ரொம்ப சிம்பிள், பட் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு. ஓகே, எவ்வளோ தூரம் வேணாலும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணாலும் நீங்கள் போகலாம். நான் உங்களுக்கு கேமராவில் கவர் ஆகணுன்றதுக்காக ஷார்ட் டிஸ்டன்ஸ் போயிட்டு வரேன். ஓகே, அடுத்தது ஹீல் டு டோ வாக் பாருங்க. ஸ்லோவாகவே பண்ணுங்க, பேலன்ஸ் பண்ணிட்டு பண்ணுங்க. ஒரு லைன் போட்டுட்டு அதுலேயே நடக்கலாம். ஓகே, தட்ஸ் இட். ஓகே, எல்போ ரொட்டேஷன்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது கையை இப்படி வச்சுக்கோங்க. ஸ்லோவாக கையை மேலே கொண்டு வாங்க, உள்ளங்கையை திருப்புங்க, கையை கீழே கொண்டு போங்க. அவ்வளோதான், ஸ்லோவாக பண்ணணும். கையை மேலே கொண்டு போகிறோம், திருப்புறோம், கீழே கொண்டு வரோம். ஸ்லோவாக பண்ணுறதால அங்கே இருக்கிற மசிலோட ஸ்டிஃப்னஸை நம்ம ஃபீல் பண்ணுவோம். பாருங்கள், 5 தடவை நான் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இதுதான் எல்போ ரொட்டேஷன்ஸ், ப்ரொனேஷன்ஸ், பைனேஷன்ஸ் சொல்கிறது. திருப்புறோம், மேலே கொண்டு வரோம். பாருங்கள், தட்ஸ் இட். இப்போ ஸ்வீப்பிங் மோஷனில் எல்போ ரொட்டேஷன்ஸ் பண்ணலாம். பாருங்கள், ஃப்ரண்ட், கோ டு த சைட்ஸ், ஷோல்டர் லெவல்லையே பண்ணணும், கையை கீழே இறக்கக்கூடாது. பாருங்கள், இது இன்சைட் அவுட். ஓகே, ஒரு 5 தடவை இப்படி பண்ணி காமிக்கிறேன். இப்போ அவுட் சைட்லேருந்து இன்சைட் வரலாம். அவுட் சைடு இன். ஓகே, ஷோல்டர் லெவல்லையே பண்ணுங்க. இது பெஸ்ட் எக்ஸசைஸ் கையில் இருக்கிற கொழுப்பை குறைக்கிறதுக்கு. ஓகே, டபிள்யூ ஆர்ம் ஸ்க்வீசஸ் பாருங்க. கை டபிள்யூ ஷேப்பில் வச்சுக்கோங்க. ஷோல்டர் லெவலில் கொஞ்சம் பின்னாடி ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு மேலே வரும். ஸ்க்வீஸ், கம் பேக் டு டபிள்யூ பொசிஷன். ஸ்க்வீஸ், அதாவது பின்னாடி ஷோல்டர் பேஸ் ஒன்று இப்படி திரும்பிட்டு இப்படி வரும். ஓகே, squeeze, come back, squeeze, come back. Okay.